நேற்று காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற ஊர்ல 2000 டூரிஸ்டுகள் கூடியிருந்த இடத்துல ஒரு கொடூரமான மனிதத்தன்மையற்ற மன்னிக்கவே முடியாத ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இதுல பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது நம்ம எல்லாத்தையும் துயரத்தில் ஆழ்த்த வேண்டிய ஒரு நிகழ்வு. நம்ம நியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் துணை நிற்க வேண்டும். அப்படிதான் நிற்கிறோம். இந்த தாக்குதல் நடந்துட்டு இருந்தபோது வழக்கமாக அங்க டூரிஸ்டுகளுக்கு குதிரை ஓட்டும் ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவுல டூரிஸ்ட் இருந்ததுனால அவர் பிஸியாக அந்த குதிரையை ஓட்டி கொண்டிருந்திருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு டூரிஸ்ட் குடும்பத்தினரும் அந்த குதிரையில சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குண்டு சட்டம் கேட்டதும் துப்பாக்கிகள் சத்தம் கேட்டதும் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த குடும்பத்தினரை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு தான் குதிரையும் அங்கேயே விட்டுட்டு நேராக பயங்கரவாதிகளை நோக்கி ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்தவர் அவங்க துப்பாக்கியை பிடிச்சி இழுத்திருக்காரு. அவங்க அவரை உதச்சி கீழே தள்ளிட்டு அடுத்த டூரிஸ்ட நோக்கி துப்பாக்கியை செலுத்திருக்காங்க. இவர் திருப்பியும் எந்திரிச்சு துப்பாக்கியை பிடுங்கி அவங்களோட பயங்கரமாக மல்லு கட்டியிருக்காரு. மல்லு கட்டின அவரை கோவத்துல கீழே தள்ளி கண்ணு முன்னு தெரியாம சுட்டு கொண்டிருக்காங்க அந்த பயங்கரவாதிகள். அவரு அவங்களோட சண்டை போட்ட அந்த இடைவேளை பல பேரு அங்கிருந்து தப்பி உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. அப்படி பல நூறு இந்துக்கள், இஸ்லாமியர்கள், ஜெயினர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்களோட உயிரை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த குதிரை ஓட்டும் நபர் பெயர் சையத் ஹுசைன். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் மட்டும்தான் அவரோட பெரிய குடும்பத்துல ஒரே ஒரு சம்பாதிக்கும் நபர். ஆனால் அதை எதுவுமே பொருட்படுத்தாம இத்தனை உயிரை காப்பதற்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சிருக்கார் அந்த இஸ்லாமியர். ஆனா இங்க இந்த நாட்டுக்கோ சமூகத்துக்கோ ஒரு ஊருக்கோ கூட ஒரு மயிரை கூட தியாகம் செய்யாத நாய் நீ ஃபேக் ஐடியில உட்காந்துட்டு இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிட்டு இருக்க இந்த பயங்கரவாத சம்பவத்தை சாக்காக வச்சுக்கிட்டு ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. ஆஜ் தக், டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் அப்படின்னு பல கோடி பேர் பார்க்கிற நியூஸ் மீடியாவும் 20 மாநிலங்கள்ல நேராகவோ கூட்டணியிலயோ மறைமுகமா ஆட்சி செய்யற மத்தியில ஆட்சி செய்யற கட்சியும் நேரடியாக அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையும் டிவி சேனல்லையும் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பும் போது அந்த சாணியை அப்படியே வாங்கி தின்னுட்டு வந்து கக்குற நாய் உனக்கு வேற என்ன அறிவு இருக்கும்? இப்படித்தான் பேசிக்கிட்டு திரிவ. இதுல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அவ்வளோ போட்டோஷாப் பண்ண ஃபேக் போட்டோஸ். என்ன போட்டோஸ்? இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாத தாக்குதலை கொண்டாடுறது போலவும் அதுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் பதிவிட்ட மாதிரி அவ்வளோ போட்டோஷாப் பண்ண போட்டோஸ். இத ஃபேக்ட் செக்கர்ஸ் டசன் கணக்குல 100 கணக்குல டீபங்க் பண்ணி ஓயல ஆனாலும் பரப்பிக்கிட்டே இருக்கானுங்க இந்த அறிவு கட்டவனுங்க. ஏண்டா நீ யோசிச்சுக்கோ, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதை கண்டிக்கிறே இதை கண்டிக்கிறியான்னு கேக்குறிய. ஒரு வாதத்துக்கு இது ஸ்கிரீன்ஷாட் போட்டோஷாப் பண்ணப்படலன்னு கூட வச்சுப்போம். ஒரு பேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பதிவு போடுறதும் ஒரு அரசு கட்டுமானம்